லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தன்மை கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம். தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும்? அதற்கான தேவை என்ன? தமிழர்களுடைய கலை இலக்கியம், மொழி, இலக்கண இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும்? எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன், எதற்கு என்ற கேள்விகளோடு அன்றாட அரசியல் நிகழ்வு, சமூகத்தினுடைய சிக்கல், எதிர்கால அரசியலை தினமும் பேசுவோம். கயல் பாய்ச்சல் காணொலியை உங்கள் விருப்பமாக இணைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று கயல் பாய்ச்சல் காணொலி மூலமாக நாம் விவாதிக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தோம்னா பணங்கள். அப்ப அந்த பணங்கள் என்பது இப்ப திராவிட அரசுகளால் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த பணங்கள் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது இல்லை, அது கிடையாது. அது மானுட வர்க்கம் நெருப்பை கண்டறிந்த காலத்திலிருந்தே கல் விளைவிக்கவும், அது உணவாக உண்டதாகவும் அது சான்றாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப கல் என்றால் என்ன? கழித்திருத்தல், இன்பமாக இருத்தல் அப்படின்னு கற்பகத்தரு வள்ளுவனுடைய பேரு கற்பகத்தரு. அப்ப தாளம், அப்படி பல பேர்கள் இருக்கு. அப்ப இடைப்பட்ட காலத்தில் எதற்காக கல்லை தடை செஞ்சிருக்கு இந்த அரசு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வணிகம், முழுமையான வணிகம். அப்ப அன்றைய காலத்துல கல்லும் கிழங்கும் தினைமாவும் பயிரும் அப்படி உணவுகள் 12 காலத்திற்கு முன்பாகவே தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தால், இப்ப இடைப்பட்ட காலத்தில் திராவிட கட்சியினுடைய பெரும் முதலாளிகள் சாராய ஆலைகளை உருவாக்குவது, டாஸ்மாக். அப்ப கிராமம் கிராமமாக எல்லா இடங்களையும் தெரு தெருக்கு கடைகளை நிறுவி பெரும் லாப நோக்கத்தில் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்ற ஒற்றை நோக்கோடு அரசே இன்னைக்கு ஆலைகளை நடத்தி சாராயத்தை விற்குது. அப்ப இதற்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காடுகள்ல கிராமம் கிராமமா ஒரு சமூகத்தினுடைய தொழிலாகவே அதை போற்றப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ் சமூகத்தினுடைய பெரும் மதிப்பிற்குரிய நாடார் சமூகம் பனை என்பது அவர்களுடைய தொழிலாகவே போற்றப்படுகிறது. அப்ப சாணார் என்று பார்த்தாலே ஒரு சாணார், அந்த சாணார் காலில் அந்த தடை ஓட்டு பனைமரத்துல ஏறி அந்த நொங்கு, பதநீர், கல்லு இதெல்லாம் இறக்குவது, அதற்கு ஏணியாக இருப்பது அந்த சாணார். அதனாலதான் ஒரு சாணார் சாணாராக சொல்லப்படுகிறது. இன்று நாடாராக மறிவு இருக்குது. ஏன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாணார் என்ற ஒரு சொல்லாடல் சுத்தமான தமிழ் பேர், அதுல மறுக்க முடியாது. நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், இந்த பறந்து வாழக்கூடிய பனையேறி நாடார் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய அசைக்க முடியாத தொழிலாக இருந்தது. அங்கிருந்தே வணிகம் உருவாகுது. அந்த வணிகம் உருவாகுது. அப்ப இடைப்பட்டு இந்த தொழிலை அழிக்கணும், இவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கோட திராவிட கட்சிகள் அந்த வேலையை செய்யுது. ஏன்னா அன்னைக்கு கருப்பட்டி, அன்னைக்கு அந்த பனம்பாலை எடுத்து அதை காய்ச்சும் பொழுது கருப்பட்டி, பனங்கள் கண்டு இதெல்லாம் தயாரிக்கப்பட்டது. அதுல பனை மரம், இதுல என்ன பயன் இருக்கு அப்படின்னு நல்லா பார்த்துட்டோம்னா, முனி ஓலையில் இருந்து அடி வேறு வரைக்கும் பயன் இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப நிலைத்து வாழக்கூடிய இந்த மருதநில மக்கள் முதலாக ஏரி குளங்களில் அந்த ஏரி குளங்கள் உடைந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பனைமரத்தை பூரா வரிசையா நட்டு வைக்கிறாங்க. அந்த வேறு பல்லாயிரக்கணக்கான வேறு சங்கிலி கவர் போல இறுக்கி பிடித்து அந்த கரையை உடைக்காமல் பாதுகாத்தது பனைமரம். அப்ப அந்த பனைமரம் அதுல மறுக்க முடியாத அந்த மருத நிலத்தில் படர்ந்து இருந்ததுனால அந்த நெல் வேளாண்மை செய்தவன் அப்படியே பனை வேளாண்மை செய்யறான். அப்ப இன்னைக்கு நம்மள்ட்ட உற்பத்தி பொருட்கள் அதிகமா இருக்கு. சங்க காலங்கள், அதற்கும் முற்பட்ட காலங்கள்லாம் எதுவுமே இல்லை. அப்ப ஒரு பொருளை போடணும்னா பெட்டி வேணும், அதற்கு பனை ஓலை, பனை நாறு, ஏடுகள் எழுதணும்னா கூட பண ஓலைகள் தான். இன்னைக்கு உலக பொதுமறை தந்து வள்ளுவன் கொடுத்த திருக்குறளே பனைமரம் நமக்கு கொடுத்தது, அதுல மாற்று கருத்துல. அதோடு சேர்ந்து உலகத்தில் தொன்மையான இலக்கியம் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியம், அகம்புறம், நச்சினை, நல்ல குறுந்தொகை, 500, பதிற்றுப்பற்றல், பரிபாடல், காப்பியங்கள் அத்தனையும் பாதுகாத்து பன்னெடுங்காலமாக மரபொழியாக கடத்தி இன்று நம்முடன் கொண்டு சேர்த்தது இந்த பனைமரம். இந்த பனைமரம் தான் கொண்டு வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல நம்ம எதற்காக பனையை பாதுகாக்க வேண்டும்? மீண்டும் பணங்களை
நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்து ஓங்கி நிற்பதற்கு பல காரணம் இருக்கிறது. சங்க இலக்கண இலக்கியம் அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா அரசர்களும் மறவர்களும் உழவர்களும் புலவர்களும் மக்களும் பெண்களும் பாணர்களும் எல்லாருமே கள்ளு கொடுத்ததாக சான்றுகள் வந்து சொல்லப்படுது. அந்த பதநீர் வெறிநீர் என்று சொல்லக்கூடிய அந்த கல் சங்க இலக்கண இலக்கிய காலத்திற்கு முன்பாகவே வந்து பனங்கல், அரிசிக்கல், தோப்பி, தேக்கல், பிளி, மணங்கமிழ் தேரல், பூங்கமிழ் தேரல், குங்குமப்பூவை வைத்து அந்த கல்லை வந்து உற்பத்தி செய்யறது. நெல்லால் சமைத்த நெல் நரவு, தேனால் சமைத்த கல் தேரல் எனவும் வந்து சொல்லப்படுது. பூக்களால் இப்படி வந்து பூக்களால் தயாரிக்கப்பட்டு குங்குமப்பூ அத்தோடன் இணைத்து பூவையும் இட்டு தருகிற அந்த கல் பூக்கமல் தேரலாக வந்து சொல்லப்படுது. இப்படி எண்ணற்ற வரிகள் வந்து இந்த கல்லுல வந்து இலக்கியங்கள்ல வந்து சொல்லப்படுகிறது. அப்ப அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஔவையும் கல்லருந்தினார் என்ற பாடல் வரிகளும் வந்து சொல்லப்படுது. இதுல வந்து ஔவையாரோட பாடல் வரிகள் வந்து சிறியகள் பெரினே எமக்கு ஈவு மண்ணே, பெரியகள் பெரினே யாம்படத்தான் மகிழ்ந்துண்ணும் மன்னா என்று ஔவையாருடைய பாடல் வரிகள் அந்த நெடுமான அஞ்சியை பத்தி அந்த ஔவையார் என்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய கல்லாக இருந்தாலும் வந்து நெடுமான அஞ்சி வந்து என்னிடம் கொடுப்பாரு, அதை பருகி விட்டு நான் பாடல் பாடுவேன். அதிகமா கல்லு கிடைக்கும் பொழுது மன்னரும் கல்லருந்துவாரு, ஔவையான நானும் வந்து கல்லருந்து நான் பாடக்கூடிய பாடலை வந்து கேட்டு மகிழ்வாரு அப்படிங்கிறது ஔவையாருடைய கருத்தும் வந்து அங்க பதிவு செய்யப்படுது. சங்க காலத்துல வந்து பெண்களும் கல்லருந்தனதாக வந்து சொல்லப்படுகிறது. உண்மின் கல்லே அடுமின் சேரே எரிக திற்று ஏற்றுமின் என்று அந்த வரிகள் வந்து சங்க காலத்திற்கு முன்பிருந்தே பெண்களும் வந்து கல் அருந்தியதாக வந்து சொல்லப்படுகிறது. சங்க காலத்தில் கல் என்பது அறம் சார்ந்து விளக்கப்பட்ட பொருள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், விளக்கப்பட்ட பொருள் அல்ல. வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு கல் அல்லது நெல்லால் தயாரித்த தேரலும் ஊனும் உணவாக கொடுத்து விருந்தோம்பல் செய்ததாக சங்க இலக்கண பாடல்கள் வந்து சொல்லப்படுகிறது. மருத நிலத்து உழவர்கள் அறுவடை காலத்தில் நெற்களத்தில் அடுக்கி வைத்திருந்த பொங்கலியை, அப்படின்னா தூற்றாத நெற்பொலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. தூற்றாத நெற்பொலி அது வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதுல காற்று அடிக்கும் பொழுது அந்த தூற்றப்படும் நெல்லு அதிலிருந்து வரும் உமிகள் மருத நிலத்து ஏர் உழவன் அதற்கு பக்கத்தில் இருக்கும் இந்த நெய்தல் நிலத்து உப்புளவன் இருக்கான் பார்த்தீங்களா, வெண்மையான உப்புளவன் என்பது வந்து உப்பு பாத்தி கட்டி பாய்ச்சப்பட்டிருக்கும். அந்த வெண்மையான உப்புளவன் வந்து அப்ப மருத நில மக்களுடைய நெல் தூற்றும் போது வரும் அந்த தூசி என்பது அந்த வெண்மை நிறத்தினுடைய உப்புளவனுடைய அந்த உப்பாலத்தில் வந்து அந்த தூசிகள் உள்ள படிந்திருக்கும். அது படிந்ததுனால வந்து அந்த உப்புகள் வந்து விலைக்கு விற்கப்படுவதில்லை, அது அழுக்கடைஞ்சிருது. அதனால வந்து மருத நிலத்திற்கும் நெய்தல் நிலத்திற்குமே வந்து கடும் மோதல் ஏற்பட்டதாகவும், சேற்றை அள்ளி ஒருவரை மாற்றி மாற்றி அள்ளி வீசி கைகலப்பாகி சண்டைகள் வந்து உச்சத்திற்கு வரும் பொழுது கள்ளு கொடுத்ததே சமாதானப்படுத்தியதாக வந்து சங்க இலக்கண பாடல்கள் வந்து சொல்லப்படுகிறது. அந்த பாடல் வரிகள் தாழ்சினை மருதம் தலைவர கவினிய நனைமுறை தேரல் நுழையற்கு முறைய என்ற பாடல் வரிகள் வந்து அகநானூறு 366வது பாடல் வரிகள்ல வந்து உழவர்களுக்கும் நுழையர்களுக்கும் ஏற்பட்ட அந்த தகராறு, ஏர் உழவனுக்கும் உப்புழவனுக்கு ஏற்பட்ட சண்டை, அந்த பணங்களை கொடுத்துதான் சமாதானப்படுத்தினார்கள் என்ற பாடல் வரிகளும் சங்க இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வள்ளுவனுடைய அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் முப்பாலிலும் வந்து பனை வந்து பேசப்பட்டிருக்கிறது. திணைத்துணை நன்றி செய்யணும் பனை துணையாய் கொள்வார் பயன்பெறுவார் என்ற வள்ளுவனுடைய வரிகள் வந்து சிறிதளவு நன்மையாக இருந்தாலும் பெரிதளவு பனை போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வரிகள் வந்து, அப்ப வள்ளுவன் வந்து எது உலகத்தில் பெரிது என்று சொல்லக்கூடிய இடத்தில் பனை மரத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். திணைத்துணையாய் குற்றம் வாரினும் பனைத்துணையாய் கொள்வார் பழிநானூறு வார் என்ற பாடல் வரிகள் வந்து திணையளவு அது குற்றமாக இருந்தாலும்
அது பனையளவு குற்றத்திற்கு சமம் என்பதும் வள்ளுவனுடைய குரல் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கு. திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வாரின் என்ற பாடல் வரிகள் காதல் என்பது பெரிய பனை போன்று உயரமானதாக கூட இருக்கலாம், ஆனால் சிறிதளவு ஊடலாக மாறிவிடக் கூடாது என்பது வள்ளுவனுடைய கவியாக அந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. வள்ளுவன் கல்லுண்ணாமையை பற்றி பேசியிருக்கிறார். உட்கப்பாடார் ஒளி இழப்பார் எஞ்ஞான்றும் என்ற வரிகள் கல்லை உண்பவன் எதிரி நாட்டு படையினருக்கு எப்போதும் அஞ்சி நிற்பான் என்ற அவர்களுடைய வரிகள் கல்லுண்ணாமையை பற்றி முழு பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அளவிருந்து வாழாதன் வாழ்க்கை போல இல்லாகி தோன்றி கெடும் என்ற வள்ளுவனுடைய வரிகள் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு படைகள் இருந்தாலும் அளவிருந்து வாழாதன் வாழ்க்கை எல்லாத்துக்கும் பொருந்துங்கிறான். இருப்பது போல் இருக்கும், அத்தனையும் அழிந்து விடும் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதுவே புலால் உண்ணாமையை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு வள்ளுவன். அதனால கல்லினுடைய அளவு என்ன என்பதை இது ஒத்த குரல் போதும். புகழாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, அளவு அறிந்து மனிதன் நடக்க வேண்டும் என்பது வள்ளுவனுடைய குரல். உட்கப்படார் ஒளி எழுப்பார் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டலுக வார் என்ற வரிகள் புலால் மரத்துல பற்றி ஒரு அதிகாரமே வள்ளுவனுடைய அதிகாரங்கள் இருக்குது. ஊன் உண்ணக்கூடாது என்று, தன்னூன் பிறக்கிற்கு தான் விருது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் என்ற வரிகள் தன் தசையை வளர்ப்பதற்கு பிற உயிரினங்களுடைய தசைகளை அறுத்து உண்பவன் எப்படி எல்லா உயிர்களுடன் அன்பு செலுத்த முடியும் என்ற வள்ளுவனுடைய குரலும் இருக்கு. அதற்காக இங்க யாரும் ஊன் உண்ணாம இருக்க முடியாது. வள்ளுவனுடைய குரல்கள் அத்தனையும் ஆன்மீகத்தினுடைய உச்சம், கடைசி நிலை. அது பிரபஞ்சத்தினுடைய உறவு. மானுட வர்க்கத்தை வாழ்க்கை நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக வள்ளுவனுடைய குரல்கள் பெரும்பகுதியாக ஏற்றுக்கொண்டாலும் ஊன் உண்ணுதல் உள்ளுண்ணாண்மை என்பது எல்லா குடிமக்களுக்கும் அது பொருந்தாது. இறைவனாக போற்றக்கூடிய சிவாலயங்கள் முழுக்க பனைமரத்தினுடைய பேர் தாங்கிய ஊர்களே பலவாறு இருக்கிறது. திருப்பனந்தாள், திருப்பனங்காடு, திருப்பனையூர், பனையாபுரம். இதில் தாளம் என்றாலே பனை என்றுதான் பொருள்படும். திருவத்திபுரம் சிவன் கோயில்ல தல விருட்சகமே பனைமரம் தான். கண்ணனுடைய அண்ணன் பலராமன் போருக்கு ஏந்தி வந்த கொடி பனைமரம் பொருத்தப்பட்ட அந்த கொடி. இதில் எண்ணற்ற சொலவடைகளும் இருக்குது. பனைமரத்துக்கு பாலை குடிச்சா யார் நம்புவா, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை, இப்படி எண்ணற்ற மானுட பண்புகளுக்கு சொல்லாடலாக எண்ணற்ற பழமொழிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பனைமரம் மண்ணின் வளத்தை காக்கிறது, மண்ணின் வளமைக்கு உதவுகிறது, மண்ணின் நீர்வரத்தை தக்க வைக்கிறது, மண்ணின் வளத்தை பேணி காக்கிறது. மண்ணுக்கு அரசனாக போற்றப்படுவது அந்த நீர்வாங்கி மரம், அந்த பனைமரம். ஒரு பனைமரம் ஒரு பகுதியில் அதிகமாக வளர்ந்து நிற்கிறது என்றால் அந்த இடத்தில் நீர் வளம் காக்கப்படுகிறது. அந்த இடத்துல தண்ணி வத்தாது. அதனுடைய வேர், பனைமரத்தினுடைய வேர் நீரை தாங்கி நிற்கிறது. இந்த பனம் சார் வெறி நீராகவும் பதுநீராகவும் மக்களுக்கு பயன்படுகிறது. பனம்பழம் உணவாக கிடைக்கிறது. பனம்பழம் மக்களுக்கு உணவு, பனங்கிழங்கு மக்களுக்கு உணவு, கருப்பட்டி, பனங்கள் கண்டு, பனை ஓலை, பனை நாறு, அதனுடைய மரம் அத்தனையும் மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது பனைமரம். அதே நேரத்துல மனிதனுடைய உடலில் வாதம், பித்தம், கபம் அதோடு சேர்ந்த 65 கருவிகளுக்கும் மருந்தாக பயன்படுவது பனங்கள் கண்டு, கருப்பட்டி. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் முழுமையா பயன்படுத்தியதுனாலத்தே அவர்கள் எந்த நோய் இல்லாம 100 வயதை தாண்டி அவன் வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு இல்ல, சமூக ஆர்வலர்களே
தமிழ் தேசிய போராளிகளே வந்து வீதியில வந்து போராடலாம், இன்னைக்கு ஒத்த மரம் இருந்திருக்காது, பூரா வெட்டி வீழ்த்திட்டான். இவர்கள் எடுத்த கடுமையான போராட்டங்கள் அதை அப்படியே இருக்கிற மரமாவது வந்து நாம் பாதுகாத்து வர்றோம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 1 கோடி பனைகளை நட்டு சாதனை படைச்சிருக்கிறது. அது எவராலும் மறுக்க முடியாது. உலகத்தினுடைய அறிஞர்கள் அத்தனை பேர் சொல்றான், ஒரு தனி மனிதனுக்கு 15 மரம் வேணும். எந்த அரசு சொல்லுது? எந்த அரசியல் கட்சி இதை செய்யுது? யாராவது இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு யாராவது பேசுறானா? உலகம் வெப்பமாகி கொண்டிருக்கிறத இது எப்படி தடுக்க வேண்டும் என்று எந்த அரசியல்வாதி அது பேசுறதுக்கு இங்க வக்கு இருக்கா? இல்ல. எவனாவது சின்னத்துல ஒத்த சீட்டுக்கு போட்டியிடணும், அதுக்காக இந்த திராவிட கட்சி எவனாவது சொன்னானா பனைக்கு எதிராக வந்து கூவணும். இதுவே இங்க வந்து சிக்கலா இருக்கு. பனைக்கு எதிராக ஒப்பாரி வைக்கிறதுக்கு இங்க என்ன இருக்குது சொல்லுங்க. இப்ப வரும் 15ஆம் தேதி ஐயா கல் நல்லுசாமி அவர்கள் வந்து ஒரு பெரும் போராட்டத்தை, கல் இருக்கும் போராட்டத்தை கையில வச்சிருக்கிறாரு, கையில எடுத்து போராடுறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நான் கல் குடி பண்ணி கைது பண்றா பாப்போம் அப்படிங்கிற நோக்கோட இந்த போராட்டம் நகண்டு வருது. சொல்றேன் சீமான் வந்து பிடிக்கிறாரு எல்லாத்தையும் 1000 சொல்றேன் தம்பி. இந்த பனை என்பது வந்து இந்த நிலத்தினுடைய அரசு, புரிஞ்சுட்டீங்களா? இந்த பனை ஓலையில இருந்து அடி வேறு வரைக்கும் இந்த பூமிக்கு நன்மை செய்யக்கூடியது வந்து அதத்தே வள்ளுவ பெருமான் என்ன சொல்றான்னா, திணைத்துறை நன்றி செய்யும் பனைத்துறையை கொள்வார் பயன்பெறுவார்ங்கிறான். இதெல்லாம் திணையை விதைச்சா நீ அறுத்துட்டு போயிடுவாடா. பனை வந்து தாண்டா வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அந்த அடுத்த தலைமுறைக்கான அந்த வாழ்வியலை கொடுப்பது அந்த பனை தாண்டாங்கிறான். புரிஞ்சுட்டீங்களா? அதே உண்மை. அதே நேரத்துல வாதம், பித்தம், கபம் அதோட சேர்த்து 4 கருவி இருக்கு, புரிஞ்சுங்களா? அதற்கு கருப்பட்டி, பனங்கள் கண்டு, இந்த கல்லு, இந்த ஓலை அத்தனையும் தமிழர்களோட வாழ்வியல் இருக்கு. பனங்கிழங்கு ஆண்மைக்கு உகந்தது தம்பி, புரிஞ்சுட்டியா? கருப்பட்டி வாதத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த கருப்பட்டி இருக்கு. பனங்கள் கண்டு எதுக்கு நினைக்கிறீங்க? பனங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கபத்தை வந்து சுத்தப்படுத்தும். இது போன்ற அறிவியல் உலகத்துல இருக்கு. இந்த அரசு, இந்த திராவிட அரசு வந்து பணம்பால தடை பண்றான் பத்தியா? அவன் வீதி வீதிக்கு குடிச்சு இவன் சாகட்டும் அப்படிங்கிறதுக்காக இவன் பண்றான். இது நம்ம முன்னோர்களுடைய வாழ்வியல். இவன் பணம், ஏதாவது பணங்கள்ல இந்த பணம் பாலை கொடுக்க இவனுக்கு என்ன வந்துருச்சு? அது கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? அப்ப யார் இந்த சதிகாரன்? யாரு? இவன் விக்கிற சாராயத்தை நான் குடிக்கணும். ஆனா என் மக்கள், என் முன்னோர்கள் எங்களுக்கு வழி வழியாக ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பனைக்கு வந்து என் வள்ளுவே வந்து குரல் கொடுத்துருக்கேன். ஏய் அதை குடிடா, பணங்கள் கண்ட சாப்பிட்றா, கருப்பட்டியை சாப்பிட்றா, இந்த ஓலையை எடுறா. இது இங்க இருக்க எப்படி குளிர்ச்சி எந்த இடத்துல அது இருக்காடா தம்பி? எங்கேயுமே இல்லை. அப்ப காரணம் என்ன? இவன் திட்டமிட்டு இந்த பனையை பூரா இன்னைக்கு இவ்வளவு இடத்துல இந்த பரமக்குடி வீதியில வந்து இவ்வளவு பனைகள் இருக்கிறதே வந்து பெருமையா இருக்கு. நம்ம தொன்மை அழியாம இருக்கு. இதெல்லாம் பார்க்க வந்து நமக்கு மனப்பூர்வமான ஒரு உள்ளார்ந்த ஒரு பற்று இருக்கு இந்த மண்ணுக்கு மேல, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஒரு மேட்ரு இல்லை கட்டுக்கோ, இவ்வளவு பனை காலத்துக்கு எனக்கு கீழே தண்ணி இருக்கு. பனை மரம் வந்து என்ன தெரியுமா? நீர் வாங்கி மரம் 10 மரம் இருந்துச்சுன்னா அங்கனுக்குள்ள தண்ணி வந்து அப்படி நீரை இழுத்து வச்சிருக்கோம். ஒரு பனை வந்து 16,000 லிட்டர் தண்ணி தேக்கி வைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு, பனை மரத்துக்கு. இன்னைக்கு இத்தனை பண்ணல, ஆயிரக்கணக்கான பனை மரங்களுக்கு எனக்கு சுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு 20 அடியில் தண்ணி இருக்கு. உண்மைனே இது வரலாறு தம்பி. இது வாழ்வு, தமிழர்களோட வாழ்வியல், நம்ம முன்னோர்களோட அறிவியல். அவன் உண்மையாவா இப்ப இத்தனை பனை மரத்தை வச்சான்? இங்க பாரு 20 தண்ணி இருக்கா இல்லையா? அப்ப காரணம் என்ன? அப்ப இதை பூரா வெட்டி வித்தவன் யாரு? இந்த திராவிட அரசு. அதுக்காகத்தான் தமிழர்களுக்கான ஒரு அரசு வேணுங்கிறோம், புரிஞ்சுங்களா? அப்ப இவன் என்னமோ இவன் குடிக்கிற கள்ளச்சாராயமும் பிளாக் வைக்கிற சாராயத்தும் குடிக்கலாமா? ஆனா வந்து நம்மளுடைய பனை மரத்துல கிடைக்கிற பாலை வந்து குடிக்க கூடாதுன்னா அது எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதுல என்ன கலக்குறானே தெரியாது. இதுல எதுவுமே கலப்படல. செத்துருவான். சாராயத்தை குடிச்சானே செத்துருவான். இதுல அது சாராயத்துல ஆண்மை இருக்கா? ஆனா இதை குடிச்சானா ஆண்மை. என் தாத்தனுக்கு 16 புள்ள, என் தாத்தாவுக்கு 16 புள்ள. அப்ப அவ எவ்வளவு? ஆமா, பனம் பாலும் கப்பக்கிழங்கும் சீனி கிழங்கும் மொச்சப்பயிரும் சாப்பிட்டேன், ஆயிரம் மீன் எடுத்தேன், இதே மீன்களை சாப்பிட்டேன். இந்த மீன் இருக்கு தம்பி எடு, இந்த மீன்களை சாப்பிட்டேன். அவன் திடகாத்திரமா இருந்தேன், 16 உள்ள வச்சேன். சாகுற வரைக்கும் எந்த நோயும் கிடையாது. என் கிழவிக்கு 110 வயசுக்கு மேல ஆகி போயிடுச்சு. 110? ஆமாங்க, முடி நரைக்கலங்க, கண்ணுதான் தெரியாம போயிடுச்சு. ஏதோ சின்ன வயசுல பாம்பு கடிச்சதுனால எனக்கு இந்த நரைச்சிருச்சு. எங்க அவன் விஷத்துக்கும் அவன் விஷம் குடிக்கிறதுக்கும் வந்து இந்த பாலுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? கண்டிப்பா, புரிஞ்சுட்டீங்களா?
அதெல்லாம் வந்து என்ன செய்யறோம், நமக்கான அரசு வரும்பொழுது நம்ம பணம்பாலை வந்து இறக்குறதுக்கான சட்டத்தை நம்மளே ஏற்றோம். நம்ம மண்ணு தடை தகர்க்கப்படணும், பணம்பால் விற்பனைக்கு வரணும், மறுபடியும் நம்ம இழந்த நம்ம உடல் தேகத்தை மீண்டும் மீட்டு எடுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? சரி தம்பி. இதுல புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கல் இறக்குவது தவறு, அது தவறான ஒரு பார்வை, இதனால் வந்து கள்ளச்சாராயம் வீதி வீதிக்கு காய்ச்சப்படும் அப்படின்னு அவருடைய கோரிக்கை வந்து இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்ப கல்லு விஷம், சாராயம் சர்பத்தா? சொல்லுங்க பாப்பா. புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே, ஐயா கல் நல்லுசாமி அவர்கள் வந்து உங்களை அழைக்கிறாரு. உலகத்தில் எந்த இடத்துலயாவது கல்லு குடித்து பித்தம் ஏறி சத்தியம் அப்படின்னு ஒரு சான்றை காட்டுங்க. கல்லு நஞ்சு என்பதை ஒரு சான்றை காட்டுங்க. கல்லு குடிச்சு ஒருத்தன் உடல் வந்து சத்தியம் ஒரு சான்றை காட்டுங்க. பதில் கொடுக்க முடியுமா? அப்ப திராவிட கட்சிக்காரன் வீதி வீதிக்கு சாராயத்தை விற்கலாம், குடிச்சு சாகலாம், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. தமிழர்களுடைய வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பணங்கள் மட்டும் வந்து நஞ்சு. பெரும் முதலாளிகள் வந்து பெரும் ஆலைகளில் காய்ச்சி வடிச்ச சாராயம், எரி சாராயம் வந்து அமிர்தமாக தெரியுது புதிய தமிழகம் கட்சிக்கு. ஆரம்பத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்த அத்தனை போராட்ட களமும் இந்த சமூகத்திற்கு எதிரானது, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிரானது. முதலில் 96 சட்டமன்றத்தில் அருந்தியர்களுக்கான உள் ஒதுக்கீடு முன்னுரிமை என்ற ஒரு கோரிக்கையை வைத்தது புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு, அருந்ததியர்களுக்கு மட்டும் 3% போக மீதமுள்ள 15%த்திலும் போட்டியிடலாம். எப்படி இருக்குது? அந்த 3% கொடுத்தாச்சு, 3 விழுக்காடு கொடுத்தாச்சு. அது போக மிச்சம் இருக்கிற 15லையும் போட்டியிடலாம். அந்த போட்டியிடும் போது அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ். தம்பி தங்கி கவனிச்சுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ். தம்பி தங்கி கவனிச்சுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். மறுக்க முடியுமா? டெல்லி வரைக்கும் எடுத்து சென்று அதை நீர்த்து போக வைத்ததும் மருத்துவர் கிருஷ்ணசாமி. கோர்ட்ல ஏன் சார் இது வந்து ஃபெயில் ஆச்சு? எங்க விட்டுட்டீங்க? இல்ல அதுக்குள்ளேயே போக வேண்டாம், விட்டுருங்க. இல்ல என்ன நீங்க நிறைய வாதங்கள் வச்சிருப்பீங்க தரப்புல, என்ன அவங்க வந்து அதை ஏத்துக்கல, ஏன் அதே இதை வந்து ரத்து செய்யாம இல்ல கோர்ட்டில் நடந்த விஷயம் வேறு, இங்க நடக்கிற விஷயம் வேறங்க. இந்த சேலஞ்சு போல இருக்கு. இல்ல இது கோர்ட்டில் நடந்த விஷயம் எல்லாம் அது வேற. அது சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு அந்த கிடையாதுங்க. அது சாதாரண மக்கள் போய் குரலாம் வைக்க முடியலைங்க. அது ஒரு லாயரை வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் எப்படி வைக்கிறோம்? இல்ல சாதாரண மக்களுக்கு போய் நிக்க முடியாது. 3 லட்சம் 4 லட்சம் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல எப்படி வாதாடுறது? நானும் தான் வச்சு பார்த்தேன். ஒரு தடவை லாயருக்கு போனா 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. நாங்க என்ன பண்றோம்? இதை மறுக்க முடியுமா? தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் வாழ்வியல் வீரத்திற்கு துணை போனது ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். அதை தடை செய்ய வேண்டும் பேசியது இந்த புதிய தமிழகம் கட்சி. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய 7 உட்பிரிவு என்று 6 உட்பிரிவு என்று உருட்டி பிரட்டி நாம் இல்லை என்றால் அந்த கோரிக்கை நிறைவேறக்கூடாதுன்னு அத்தனை தடைகளும் போட்டது இந்த புதிய தமிழகம் கட்சியிலே. அதை மறுக்க முடியுமா? பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெவ்வேறானது. அது ஒரே நேரத்தில் அறிவிக்க கூடாது, அறிவிக்கவும் முடியாது. பிறகு என்ன? இரண்டும் நாங்கள் ஒன்றாக கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. எத்தனை உருட்டு! வெள்ளக்காரன் காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது, இப்ப வரைக்கும் எந்த அரசு எடுக்கல. இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோட போராடிக்கிட்டு இருக்கு. எந்த முகாந்தர அடிப்படையில வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுங்கிறது இந்திய அரசு திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று
கொள்கை ரீதியாக அறிவித்திருக்கிறார். இதில் புதிய தமிழகம் கட்சிக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லுவது அது ஒரு முற்போக்கான நடவடிக்கையாக நான் கருதவில்லை. புதிய தமிழகம் கட்சி கருதவில்லை. அதை ஏதோ சில அரசியல் நிர்பந்தங்களுக்கு ஆளாகித்தான் பிஜேபி இதை அறிவித்திருப்பதாக பார்க்கிறோம். இது ஒரு பேக்வேர்டு, இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையாகவே நான் பார்க்கிறேன். உங்களுடைய உள்நோக்கம் என்ன? பதில் இருக்கா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது, எடுத்தா பெரிய பெரிய சாதிக்காரன் எல்லாம் முரட்டுத்தனமா நின்றுவான், சின்ன சாதிக்காரெல்லாம் அழிஞ்சு போவான். யாரு முரட்டு சாதிக்காரன், யாரு சின்ன சாதிக்காரன், யாரு மைனாரிட்டி, யாரு மெஜாரிட்டி? அதை விவாதிக்க முடியுமா புதிய தமிழகம் கட்சி? பணங்கள் என்பது ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் மட்டுமல்ல, மருவினர் மக்களுடைய வாழ்வியல், தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சார வாழ்வியலோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் அந்த பணங்கள் என்பதை அது மது, அதை தடை செய்ய வேண்டும் என்பது இது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இது தமிழ் சமூகத்தினுடைய மோதலை உருவாக்கக்கூடிய சதி செயல். இது வரும் மதிப்பிற்குரிய அண்ணன் முத்துராமேச நாடார் பேசுறாரு. அவர் பேசுறாருன்னா அவருக்கு ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. அவர் பனையேறி நாடாரு, தன் குலத்தொழிலை நடைமுறைப்படுத்த வேண்டும், வணிகத்தை உயர்த்த வேண்டும், மீண்டும் கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பனம்பழம் இதெல்லாம் நொங்கு, இது முழுக்க அத்தனையும் வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோட அவர் பேசுறாரு. பன்னெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கிறாரு. அப்ப உங்களுடைய வார்த்தைகள் என்பது தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கும் நாடார் சமுதாயத்திற்கும் பெரும் மோதலை உருவாக்கக்கூடிய சதி செயலாகத்தான் இது இருக்கும். அப்படித்தான் பார்க்க முடியும். கேட்டா சில ஆட்களை வச்சு இங்க தலைவர்களுக்கு பஞ்சம் இல்ல, கருங்காலிகளுக்கு பஞ்சம் இல்ல, வா கருங்காலி உருட்டி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னே பார்ப்போம். பணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை. தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கைக்குத்தான் துணை நிற்க வேண்டுமே தவிர பெரும் முதலாளிகள், சாராய ஆலைகள் வைத்திருக்கிற அந்த சாராய ஏவாரிகளுக்கு துணை நிற்கக்கூடாது இந்த புதிய தமிழகம் கட்சி. அதை புரிஞ்சுக்கணும். கருத்தியலா பேசினா கருத்தியலா பேசணும். நான் எடுத்து வைக்கிற வாதங்கள் எப்படி? பட்டியலிருந்து இந்த சமூகம் வெளியில போகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு அமைப்புகளும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பது யாரை திருத்தி விடுத்துவதற்காக இந்த வார்த்தை நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? சொல்ல முடியுமா? சங்ககாலம் தொட்டு பணம் கள்ளும், நொங்கும், பதநீரும், பனங்கிழங்கும், பண ஓலைகளும், அதனுடைய மரமும் இந்த மண்ணில் வாழ்வியலாக இருக்கும் பொழுது கல் இறக்கக்கூடாது, அது சட்டவிரோதம், அது போத. இந்த வார்த்தை எந்த திராவிட கட்சியில திருப்தி படுத்துவதற்கு இந்த கோரிக்கையை நீங்க வைக்கிறீங்க? புதிய தமிழகம் கட்சி இந்த கோரிக்கையை எதனால வைக்குது? பதில் இருக்கா? சொல்லுங்க பாப்பா. கருத்தியல் பேசினா கருத்தியலுக்கு பதில் கருத்தில் வரணும். நானும் பதில் கொடுக்கிறேன் பாரு. ஏய் அடங்கு இல்ல அடக்கப்படுவாய், ஒடுக்கு இல்ல ஒடுக்கப்படுவாய், தடுக்கு இல்ல தடுக்கப்படுவாய். இந்த வீரவசனம் எல்லாம் பேசக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை. பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை. பணம் பாலான பணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மருதநில மக்கள், தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை. இதை உதாசீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோட தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்வது தமிழ் சமூகத்தின் மத்தியிலே பெரும் எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டிய கால சூழல் வருமே தவிர ஒருபோதும் அடுத்த கட்ட நகர்வுக்கு இது ஒருபோதும் பொருந்தாது. பெரும் மதிப்பிற்குரிய சமூகம், சான்றோர் சமூகமான நாடார் சமூகமான பெருமக்கள் பணங்களை நடைமுறைப்படுத்த கூடாது என்பது புதிய தமிழகம் கட்சியினுடைய கோரிக்கையை தவிர இது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை அல்ல என்பதை பெரும் மதிப்பிற்குரிய நாடார் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை நிலைநிறுத்தவும், தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கான ஆட்சியை வென்றெடுக்கவும் இந்த மண்ணில் களமாடக்கூடிய அத்துணை அமைப்புகளும் பணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.